வணக்கம். புதிய தலைமுறையின் ஜனநாயக பெருவிழாவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இது மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியோட தலைப்புக்கு ஏத்த மாதிரியே மக்கள் கூட புதிய தலைமுறை ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் கூட நின்றுருக்காங்க. அதே போல இந்த மக்களவை தேர்தலை முன்னிட்டு தமிழ் செய்தி ஊடக வரலாற்றிலேயே முதன்முறையா புதிய தலைமுறை தேர்தலுக்கான ஒரு சிறப்பு பேருந்து ஏற்பாடு செஞ்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களவை தொகுதிகளுக்கும் பயணம் செஞ்சு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு வர்றோம். அந்த வகையில இது மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சி. அந்தந்த மக்களவை தொகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் மேல என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள் எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு தொகுதியா கேட்டுக்கிட்டு வர்றோம். அந்த வகையில இன்னைக்கு நாம இருக்கிறது காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி. பலதரப்பட்ட மக்கள் இங்க இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு அவங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் குறிப்பிட்ட மாதிரி இந்த காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி அப்படிங்கிறது பல வரலாற்று சிறப்புகளை கொண்டது அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்தியாவில் 7 புனித நகரங்கள் இருக்குது அப்படின்னா அதில் ஒன்று இந்த காஞ்சிபுரம் தொகுதியிலையும் இருக்கு அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதை தாண்டி பல்வேறு வரலாற்று சிறப்புகளும் இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா பிறந்த நகரமும் இந்த நகரத்துக்கு ஒரு சிறப்பாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய பிரதான தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் விவசாயம் இருக்கு, மறுபக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டு நெசவு உற்பத்தி அப்படிங்கிறது இங்க பிரதானமா இருக்கு. இந்த தொழில்கள், இந்த பாரம்பரிய தொழில்கள் இருந்தாலும் கூட இதை தாண்டி பார்த்தோம்னா பன்னாட்டு நிறுவனங்கள் ரொம்ப பிரம்மாண்டமான அளவுல இங்க இருக்கு. இத்தனை சிறப்புகள் கொண்ட இந்த தொகுதி மக்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, கோரிக்கைகள் இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்கு இங்க பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தரா அவங்களோட பிரச்சனையை சொல்ல போறாங்க, கேட்கலாம். ஐயா, நீங்க முதல்ல சொல்லுங்க, இந்த தொகுதியில நீங்க எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையா எது இருக்கு? காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பெரும்பகுதி மாவட்டத்தில் விவசாயம் தான் பிரதான தொழில். அந்த தொழிலில் விவசாயத்துக்கு, விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு கட்டுப்படியான விலை என்பது வழங்கணும். நெல்லுக்கு மூட்டைக்கு 3000 ரூபாய், கரும்புக்கு டன்னுக்கு 5000 ரூபாய் வழங்கணும். அதே போல் விவசாயம் செய்வதற்கு நீர்ப்பாசனம் என்பது அவசியமாக தேவை. இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏரிகள் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட பெரிய ஏரிகள், 300க்கும் மேற்பட்ட சிறிய ஏரிகள் இருக்கிறது. அந்த ஏரிகளை தூர்வாருவதற்கான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்தில் பிரதானமாக கோயில்கள் நிறைந்த பகுதி, சுற்றுலாத்தலமாக இருப்பதினால் காஞ்சிபுரத்துக்கு தென் மாநிலங்கள் இணைக்கக்கூடிய வகையில் ரயில் பாதை என்பது கிடையாது, ஒற்றை வழி பாதை தான் இருக்குது. இப்போ அரக்கோணத்திலிருந்து செங்கல்பட்டு வரையிலும் ரெட்டை வழி பாதையாக மாற்றணும். தென் மாவட்டங்களிலிருந்து எக்ஸ்பிரஸ் ரயில்களை விட்டு காஞ்சிபுரத்தில் இறங்கி சுற்றுலாத்தலங்களை மக்கள் பார்வையிடுவதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட வேண்டும் கேட்டுக்கிறோம். முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், பாலாறு பெரும்பகுதி வறண்டே கிடக்குது நம்ம மாவட்டத்தில். காமராஜர் காலத்தில் இந்த தென்பண்ணையாரையும் பாலாரையும் இணைக்கிற ஒரு திட்டம் அப்போ திட்ட வரைவு போட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்த ஆட்சியாளர்கள் அதை சரியாக கண்டுக்கவே இல்லை. இந்த தென்பண்ணையாறு பாலாறு இணைப்பு திட்டத்தை இப்போ வரப்போகிற ஆட்சியாளர்கள் செயல்படுத்தினாங்கன்னா பாலாற்றுக்கு அதிகப்படியான தண்ணீர் கிடைக்கும், விவசாயம் இன்னும் அதிகப்படியான பண்ணுறதுக்கான ஆதாரம் அதிகப்படுத்த முடியும். எல்லா கிராமங்களிலும் நிரந்தர நெல் கொள்முதல் நிலையங்கள் ஏற்படுத்தி பாதுகாப்பான கிட்டங்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்ப தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்கள் தான் இருக்கு, அதை நிரந்தரமாக்கணும்னு சொல்றாங்க. அந்த மழையில நனையாத அளவுக்கு பெரிய மெட்டல் ஷெட் போட்டு கொடுக்கணும். எங்களுக்கு காஞ்சிபுரத்துக்குள்ள வெள்ளை குளம்னு சொல்லி ஒரு குளம் இருக்கு. இது வரைக்கும் எந்த ஆட்சியிலுமே தூர் வரல. அந்த குளத்தை தூர் வரதுனால முள் செடி கொடின்னு அடைஞ்சு போய் அதில் பூச்சி ஓட்டையெல்லாம் வருது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே அங்கே நிற்க கூட முடியாது, ஒரு 2 நிமிஷம் நிற்க முடியாது, அவ்வளோ கொசு பரவுது. அந்த பகுதி மக்களுக்கு பூராமே வியாதிகள் பரவுது. இதை எந்த ஆட்சியாளரும் கண்டுக்கிறவே இல்லை இது வரைக்கும். சுற்றுலாத்தலம் காஞ்சிபுரம் நகரன்றது ஏற்கனவே நிதியை ஒதுக்கி கொடுத்தும் கூட அந்த நிதியை சரியாக பயன்படுத்தாமல் ரோடு சரியாக போடல, பிளாட்ஃபார்ம் சரியாக அமைக்கலை, பிளாட்ஃபாரத்தில் ஒரு வேலி வைப்பாங்க அது அமைக்கலை. 2 விஷயந்தான். இது முழுமையாக செஞ்சு கொடுத்தாங்கன்னா காஞ்சிபுரம் நகர் நல்லாயிருக்கும். காஞ்சிபுரத்தில் அண்ணா பட்டுப்பூங்கா அப்படின்னு ஒரு இது அரசாங்கம் மூலயமா தொடங்கப்பட்டிருக்கு. அது இன்னமும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு அதை பற்றியான விழிப்புணர்வு கிடையாது. அதை சுற்றுலா பயணிகள் அதிகமாக இங்கே போகிறதுனால அந்த பட்டுப்பூங்கா ஒரு சுற்றுலா இடமாகவும் அதை மாற்றினாங்கன்னா இங்கே வரக்கூடியவங்க அந்த பட்டு கைத்தறி நெசவு இன்னமும் ஈஸியாக தெரிஞ்சதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். இன்னொன்று, நிறைய சுற்றுலா பயணிகள் வரும்போது அவங்க அங்கே போய் பார்க்கும்போது இங்கே கைத்தறி வேலைப்பாடில் எவ்வளோ வேலைகள் இருக்குது, எப்படி செய்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுக்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும். 1980 இந்திரா காந்தி பிரதமராக இருந்த காலத்தில் கைத்தறிக்கன்ட்டு ஒரு 22 ரகங்களை கைத்தறியில் மட்டுமே நெய்யணும்
அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் போட்டுருந்தாங்க, சட்டமாகவே ஏற்றினாங்க. அது என்னாச்சு, இப்போ அந்த 22 ரகங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ வெறும் 11 ரகங்கள் தான் கைத்தறிக்குன்னு இருக்குது. எதனால குறைஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? அது இப்போ விசைத்தறி வளர்ச்சினால கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதை 11 ரகங்களாக குறைச்சாங்க. அந்த 11 ரகங்களை கூட இப்போ கைத்தறியில் நெய்ய முடியாமல் அதையும் விசைத்தறியில் திருட்டுத்தனமாக புகுத்தி கைத்தறியே வாழ்வாதாரத்தை இழந்திருக்கு. இன்றைக்கி ஜனவரியிலேருந்து சுத்தமாக கூட்டுறவு சங்கங்களில் விற்பனை இல்லாமல் தேங்கி 100 கோடிக்கு மேலே பட்டுப்புடவைகள் தேங்கி கிடக்கு. அதனால் எங்களுக்கு வேலை இல்லை, கூலி இல்லை, வாழ்வாதாரமே முடங்கியிருக்கு. விசைத்தறியை வந்து வர இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் இந்த விசைத்தறி இருக்கலாம், ஆனால் இந்த 11 ரகங்களை விசைத்தறியில் பூத்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கைத்தறி நெசவாளர்கள். விசைத்தறி கைத்தறி இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ரெண்டுத்துல இருக்கும் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல என்ன வேறுபடும்? என்ன, கைத்தறி வந்து மிக நுணுக்கமான வேலை, கிட்டத்தட்ட 80 வேலைகளை உட்புக்குத்தி தான் ஒரு பட்டு புடவையை உருவாக்குறோம். சுத்த தங்க ஜரிகை வந்து விசைத்தறி நெய்ய முடியாது, சுத்த தங்க ஜரிகை வந்து கைத்தறியில் மட்டும் தான் நெய்ய முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் இந்த ஜிஎஸ்டின்னு ஒன்று போட்டு கோராக்கு 5% ஜிஎஸ்டி, தங்க ஜரிகைக்கு வெள்ளி ஜரிகைக்கு ஒரு 5% ஜிஎஸ்டி, சாய பவுடருக்கு ஒரு 5% ஜிஎஸ்டி, கோரா பட்டுக்கு ஒரு 5% ஜிஎஸ்டி, இதெல்லாம் சேர்ந்து சேலையாக வரும்போது அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, இப்படி ஜிஎஸ்டி போட்டதுனால, ஏன்னா பொதுவாக பட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு காலகட்டத்தில் பணக்காரர்கள் மட்டுமே வாங்கி பயன்படுத்திய அந்த பட்டு வந்து இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு சராசரி மனுஷர் கூட வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஆனால் மீண்டும் அது எப்படி போகுதுன்னு சொன்னால் அந்த விளையாட்டுறதுனால சாதாரண மக்கள் கூட வாங்க முடியாத நிலைமை இன்றைக்கி போயிருக்கு. இந்த ஜிஎஸ்டி போட்டதுனால கூட்டுறவு சங்கங்கள் காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 25க்கு மேற்பட்ட பட்டு கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது. இதில் 25 கூட்டுறவு சங்கங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பிரதானமாக ஒரு 3 சங்கங்கள் மட்டுமே இன்றைக்கி நிலச்சி இருக்குது. அந்த நிலச்சி இருக்கிறது கூட தாக்கு பிடிக்குமான்றது தெரியாது. அதுக்கு உடனடியாக மத்திய அரசாங்கம் இந்த ஜிஎஸ்டியை முழுமையாக வந்து நீக்கணும். அதே போல் கைத்தறி நெசவாளர்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த மருத்துவ இன்சூரன்ஸ் வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. என்னுடைய அம்மாவுக்கு கூட நாங்கள் ஒரு 30,000 ரூபாய் ஆப்ரேஷன் பண்ணோம். ஆனால் இந்த மருத்துவ இன்சூரன்ஸ் என்பது இன்றைக்கி கிடையாது, கூட்டுறவு சங்கங்களில் கிடையாது. அப்போது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைஞ்சி ஒரு மருத்துவ இன்சூரன்ஸ் தனியாக கைத்தறி நெசவாளர்களுக்கு என்று தனியாக ஒரு மருத்துவ இன்சூரன்ஸ் என்பது கொடுக்கணும். அரசாங்கம், மாநில அரசாங்கம் வந்து இப்போ 25 பட்டு கூட்டுறவு சங்கங்களில் சட்டக்கூலி கொடுக்குது. ஆனால் பட்டுப்பூங்கா பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் சட்டக்கூலி அமுலாகலை. கொடுக்குற கூலியை வாங்கிட்டு வேலை செய்யக்கூடிய நிலைமை இருக்குது. அடுத்து வரக்கூடிய மத்திய அரசாங்கம் அந்த சட்டக்கூலியை கொடுப்பதற்கு மாநில அரசாங்கத்தோடு இணைஞ்சு ஒரு சட்டக்கூலி கொடுக்கணும். இந்த காஞ்சிபுரம் தொழில் வந்து பட்டு நெசவு வந்து அழிஞ்சுக்கிட்டு போயினுக்குது. இதை வந்து மேம்படுத்தணும்னா ஒரு அனைத்து கூட்டுறவு சங்கம் ஒரு வளாகத்தை ஒன்று அமைக்கணும். அது மக்கள் மத்தியில் இதை பிரபலப்படுத்தினா தான் இந்த போலிப்பட்டு இல்லாமல் நீங்கள் வந்து காஞ்சிபுரத்தில் எடுக்க முடியும். பொதுவாக இன்றைக்கி 11,000 10,000க்கு எடுக்கிற சேலைகள்லாம் காஞ்சிபுரம் பட்டே கிடையாது. இன்றைக்கி வந்து இப்போ 10,000க்கு மேலே இருக்கிறது தான் காஞ்சிபுரம் உண்மையான பட்டு சேலை. இதுக்கு அழியத்துக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அளவுக்கு மீறி உச்சத்துக்கு வந்து தங்கத்தினுடைய வேலை வந்து இன்றைக்கி 54,000 ரூபாய்க்கு உண்டான போயிடுச்சு. ஏற்கனவே போன ஆண்டுகள் பார்த்தாக்க 19,000 ரூபா ஒரு மார்க் ஜரிகை இருந்தது. இன்றைக்கி 22,000 ரூபா தமிழ்நாடு ஜரிகை. இன்றைக்கி ஒவ்வொரு சேலையிலும் ஒரு கணக்கு ஒரு 650 தான் அந்த சேலையுடைய வெயிட்டு. அதுக்கு ஒரு நார்மலான ஒரு விலை ஒன்று இருக்கும். இந்த தங்கத்தினுடைய விலை உச்சத்துக்கு போன உடனே ஒரு சேலை இன்றைக்கி 50,000 60,000 பாமர மக்கள் எடுக்கிறதுக்கு இல்லாதனால வர பாமர மக்கள் முகூர்த்த சேலை மட்டும் எடுத்துக்கின்னு மற்ற 2,000 3,000 சேலைகளை குடும்பத்தை எடுத்துன்னு போல இந்த தொழில் இந்த உற்பத்தியான சேலையை அழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போகுது. ஸோ தங்கத்தோட விலை உயர்வு வந்து பட்டு சேலை உற்பத்தியிலையும் எதிரொலிக்குது. ஆமாம், நான் வேலியூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வட்டாரத்தில் இருக்கிற பெரிய பிடபிள்யூடி ஏரியில் இருக்கக்கூடிய மதகுகள் களங்கள்லாம் பார்த்திங்கன்னா சேதம் அடைஞ்சிருக்கு. இதை முறையாக பிடபிள்யூடி வந்து ஆய்வு பண்ணி உடனடியாக அதை சீர் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போது ஆந்திரா வந்து பாலாற்றில் பல்வேறு தடுப்பணைகளை கட்டிட்டான். அதனால் பாலாற்றில் வர தண்ணி வந்து இப்போது குறைஞ்சிருக்கு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஏரிக்கெல்லாம் பாசனம் கொடுக்கக்கூடிய அந்த பம்ப கால்வாயில் தண்ணியே வரல. நீர்வரத்து குறைவாக இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க? அதனால் விவசாயத்துக்கு வந்து நீர் ஆதாரம் வந்து உத்தரவாதப்படுத்த முடியல. கடைசி ஒரு 2 தண்ணியில் பாழா போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஏரிகளை நம்பி இருந்தாலும் கூட பெரும்பாலும் நிலத்தடி நீரை நம்பி தான் விவசாயமே நடக்குது. அந்த நிலத்தடி நீரை உத்தரவாதப்படுத்துறதுக்கு பாலாற்றுக்கு இடையில் தடுப்பணைகளை கட்டணும். தடுப்பணை கட்டுவதன் மூலமாக நீர் ஆதாரத்தை பெருக்க முடியும். பாலாற்றில் சம்பந்தமாக தடுப்பணை கட்ட வேண்டும் என்று தொடர்ந்து விவசாயிகள் போராடி கொண்டே இருக்கிறோம்.
மத்திய அரசாங்கத்துடைய குழு வந்த பிறகு கூட அந்த குழுவிடம் மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அடுத்து பின்னாடி கொடுங்க. சிறுதானியம் ஃபுல்லாக அவிஞ்சின்னு வருது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஃபுல்லாக சிறுதானியமாக பண்ணுறது கிடையாது. எதனால்? நெல், கேழ்வரகு, கம்பு, அப்புறம் வேர்க்கடலை இதெல்லாம் பண்ணுவோம் நாங்களே பண்ணுறதுக்காக காரணம்னா இந்த காட்டுப்பண்ணி வந்து பெரிய ஒரு பிரச்சனை உருவாக்கிங்குது. நெல் பயிர் அவிக்குது. நாங்கள் நைட்டும் பார்க்கலாம் வெடி விட்டுக்குன்னு ரேடியோ போட்டுக்கின்னு விவசாயம் பண்ணுறோம். காட்டுப்பண்ணி ஜனங்களை வந்து கடிக்க வருது நைட்டில் போனால். ஒரு விவசாயம் பண்ண முடியல, ஜனங்களையும் அச்சுறுத்துறது உங்களோட பிரச்சனை. வந்து 100 கிலோ வரும். அதாவது நைட்டில் போக முடியல. மொத்த இடத்துலையும் பண்ணி விவசாயமே பண்ண முடியல. ஒரு விவசாயி ஒரு 20 மூட்டை இருக்கிறான்னு சொன்னால் 10 மூட்டை அது பண்ணி அழிச்சிட்டு போயிடுது. ஓகே, காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கணும், உத்தரவு கொடுக்கணும். ஆமாம். வேலை வாய்ப்பு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிகவும் குறைவு. அதுவும் SC/ST பீப்புள் மக்களுக்கு மிகவும் வேலை வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது. இதனால் மாநில அரசு SC/ST மக்களுக்கு முக்கிய வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது வேண்டுகோள். பட்டியலினத்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவா இருக்கு. எதனால்? என்ன காரணம்? சரியான விழிப்புணர்வு இல்லை. திட்டத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக நீங்கள் SC/ST மக்களுக்காக அதுக்காக அரசு தேர்வோ அனைத்து துறைகளிலும் நீங்கள் அது முறையாக நடத்தினால் அதிக வாய்ப்பு இருக்கும் என்பது. பட்டியலினத்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கும் அதிகரிக்கிறதுக்கும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்க காஞ்சிபுரத்தில் ரயில் நிலையம் வந்து பார்த்தோம்னா 150 ஆண்டு காலமாக வந்து இங்கே சேவைகளை வழங்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீண்ட வருடங்களான பிரச்சனைகளை வந்து சொல்ல வந்து இங்கே நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த 150 ஆண்டு காலமாக சேவைகளை வழங்கிட்டு இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் 2 மணிக்கு மேலே வந்து ரயில்வே ரிசர்வேஷன் கவுண்டர் கிடையாது. யாருன்னா ஒருத்தர் டிக்கெட்டை கேன்சல் பண்ணனாலோ இல்லை டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னாலோ தெரியாதவங்க பாமர ஜனங்க 2 மணிக்கு மேலே எடுக்கணும்னாக்கா ஒன்று செங்கல்பட்டோ இல்லை அரக்கோணமோ போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது அவல நிலை ஒன்று. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிப்படையான ஒரு விஷயம் வந்து பிளாட்ஃபார்மோட ஹைட்டு நியூ ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தோன்னா ஏற்றத்தாழ்வாக இருக்குது. அதோட இது ஒன்று. இரண்டாவது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நீண்ட வருடங்களாக மக்களுக்கு எட்டாக்கனியாக இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு ஒன்று பார்க்கும்போது காஞ்சிபுரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு புதிய ரயில் திட்டம் வந்து வழித்தடம் வந்து 10 வருட காலமாக வந்து கிடப்பில் இருக்குது. அது ஒன்று கிடப்பில் இருக்குது. அதே போல் ஆவடியிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து கூடுவாஞ்சேரிக்கான வழித்தடம் வந்து அதுவும் கிடப்பில் இருக்குது. கடந்த 2023 பிப்ரவரி மாதம் வந்து மத்திய அரசு வந்து 52 கோடி இதுக்கு ஒதுக்குனாங்க. ஆனாலும் ஆரம்ப காலகட்டத்திலே தான் அந்த பணிகள் வந்து நிற்குது. இந்த திட்டங்கள் வரனால மக்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ காஞ்சிபுரத்தை சுற்றி தொழிற்சாலைகள் நிறைய இருக்கக்கூடிய காரணத்தினால காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து தங்கியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து மோஸ்ட்டாக டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது வந்து பஸ்ஸு, அப்புறம் வந்து காரு, அப்புறம் 2 வீலர்ஸும் நிறைய பேர் போகிறாங்க. இந்த ட்ரெயின்ஸ் வந்து நீங்கள் ஸ்ரீபெரும்புதூருக்கு லைன் கொண்டு வரும்போது வாலாஜாபாத் வழியாக ஒரு லைன் கனெக்டிவிட்டியோ இல்லை காஞ்சிபுரத்துலேருந்து நேராக ஸ்ரீபெரும்புதூர் கொடுத்தீங்கன்னா இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிராஃபிக் ஜாம்ஸு, NH நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து பெரிய அளவில் வந்து குறைக்கப்படும். அது ஒன்று. ரயில் போக்குவரத்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா போக்குவரத்து நெரிசல் குறைக்கப்படும். போக்குவரத்து நெரிசல் வந்து பெரிய அளவில் குறைக்கப்படும். ஏன்னா காஞ்சிபுரம் நகரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேமஸ் ஃபார் டிராஃபிக். இதையும் சேர்த்து சொல்லணும். அதுக்கான எந்த விதமான நடவடிக்கையுமே இங்கே இல்லை. குறிப்பாக வேலை வாய்ப்பு என்பது பார்த்தீங்கன்னா அரசு துறை நிறுவனங்களே கிடையாது. இப்போ காஞ்சிபுரத்தில் BSNL இருந்தது, தமிழ்நாடு முழுக்க இருந்தது, இந்தியா முழுக்க இருந்தது, அரசு துறையாக இருந்தது. 84,000 பணியிடங்களை ஒழிச்சிட்டாங்க. அதே போல் ரயில்வே என்பது அரசனுடைய நிறுவனம். அதில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுக்குறவர் தமிழ்நாட்டுக்கார் கிடையாது. காஞ்சிபுரத்தில் கேட் மூடுறவர் தமிழ்நாட்டுக்கார் கிடையாது. அதே போல் அதில் காவலர்களாக நிற்கிறாங்க, அவங்க தமிழ்நாட்டுக்கார் கிடையாது. மூட்டை இறக்குறாங்க நெல் அதெல்லாம், அது தமிழ்நாட்டுக்கார் கிடையாது. தமிழ்நாட்டில் படிச்சுட்டு 1 கோடி பேர் இருக்கான். தமிழ்நாட்டு ஒன்றிய அரசு அலுவலகங்கள், அஞ்சலகத்தில், வங்கியில் போய் பாருங்கள். தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலை கிடையாது. அரசு நிறுவனங்களை தனியார் மயமாக்கியது மிக மிக முக்கியமான ஒரு காரணம். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டிலே வேலை இல்லை. பட்டு நெசவு என்பது போலி பட்டுன்னு சொன்னாங்க. என்ன விஷயம்னா சங்க சரிகை இருந்தால் தான் அது காஞ்சிபுரம் பட்டு. தங்க சரிகை இன்னைக்கு கிடையாது. தங்க சரிகையில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு சரிகை உற்பத்தி நிலையம் இருக்குது. அந்த உற்பத்தி நிலையம் மூடு விழா கண்டு இருக்குது. காஞ்சிபுரத்தின் தேவைக்கு சூரத்திலிருந்து தான் சரிகை வருது, காஞ்சிபுரத்தில் கிடையாது. அப்போ அதே போல் சரிகை விலை ஏற்றம் என்பது அந்த தொழில் அழிஞ்சு போச்சு. இப்போ காஞ்சிபுரத்தில் கூடிய நெசவாளர்கள், கூட்டுறவு சங்க நெசவாளர்கள், அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசாங்கம் சலுகை தந்து அந்த தொழிலை நவீனப்படுத்தணும், அரசு மானியம் தரணும். அப்போ தான் அது நிற்கும். 7 மணிக்கு ஒரு ரயில் போகுதுன்னா அதுக்கப்புறம் 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணிக்கு மேலே, 11:30 மணிக்கு மேலே காஞ்சிபுரத்துலேருந்து ரயில் கிடையாது சென்னைக்கு போகிறதுக்கு.
வெளி மாநிலங்கள்லேருந்து வரவங்க அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாததுனால சென்னையோட வந்துட்டு போயிடுறாங்க. நிறைய இங்கே சொன்ன மாதிரி இங்கே வர வேண்டி சேலை வாங்க வேண்டியவங்க சென்னையிலேயே வாங்கிடுறாங்க. இங்கே வர வேண்டிய வாடிக்கையாளர்கள் இங்கே வருதில்ல. புரியுது. இன்னொன்று வந்து காஞ்சிபுரத்தில் வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது. காஞ்சிபுரத்துடைய பேருந்து நிலையம் வந்து காஞ்சிபுரத்துக்கு வெளியே எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலம் ஆயிருக்கும். அது அந்த திட்டம் நம்ம காஞ்சிபுரத்துக்கு வெளியே பேருந்து நிலையம் வருதுன்னு சொல்லிட்டு போக்குவரத்து நெரிசலுக்காக 15 ஆண்டு காலம் ஆகியும் இன்னும் பேருந்து நிலையம் எங்கே வரப்போகுதுன்னே தெரியல. நீங்கள் காஞ்சிபுரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒன் வே அது இதுன்னு எல்லாமே இருக்குது. ஆனால் பேருந்து நிலையம் வெளியே எடுத்துகிட்டு போகிறோம். அத்திவரத சுச்சுவேஷன் டைமில் வந்து பேருந்து நிலையம் தற்காலிக பேருந்து நிலையம் அமைச்சாங்க வெளியே. அப்போ உள்ளுக்குள்ளே போக்குவரத்து நெரிசல் கம்மியாக இருந்துச்சு. பொதுமக்கள் அதிகமாக இருந்தாங்க. பேருந்து நிலையம் வெளியே இருக்கிறப்ப இங்கே போக்குவரத்து நெரிசல் கட்டுக்குள்ளே இருந்தது. கட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்போ வந்து உள்ளூர் மக்களும் இருந்தாங்க, வெளியூர் மக்களும் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நமக்கு ஹெட்டிக்காக இருந்துச்சு. ஆனால் இப்போது வெளியூர் மக்கள் இப்போ அவ்வளோ வர போகிறது இல்லை. இப்போ பேருந்து நிலையம் வெளியே எடுத்துகிட்டு போனாங்கன்னா உள்ளூர் மக்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கூல் டைம்ஸில் டிராஃபிக் ஹெவி ஆகுது. போக்குவரத்து நெரிசலை தடுக்கிறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் பேருந்து நிலையம் வந்து இன்னொரு இடத்துல வெளி இடத்துல அமையணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். வீடுகளுக்கு இரும்பு கதவு ஜன்னல் செய்கிறோம். எங்கள் தொழில் இல்லைன்னா யாருமே நிம்மதியாக தூங்க முடியாது. அவங்களுக்கு எங்களுடைய இரும்பு கதவு தான் பாதுகாப்பு கொடுக்குது. பல தொழில்களுக்கு அரசாங்கம் இலவச சர்வீஸ் கரண்ட் கொடுக்குறாங்க. நாங்கள் கரண்ட்டு இலவசமாக கேட்கல. எந்த தொழிலுக்குமே இல்லாத சர்சார்ஜுன்னு 25% போடுது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அதே சமயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜிஎஸ்டின்னு சொல்லி அவங்க 28% போடுறாங்க. இரும்பு வாங்கிறதுக்கும் நாங்கள் ஜிஎஸ்டி கொடுக்குறோம், நாங்கள் செஞ்சு கொடுக்குற பொருளுக்கும் நாங்கள் ஜிஎஸ்டி கொடுக்குறோம். அதாவது எங்கள் உழைப்பு மொத்தத்தையுமே 2 கவர்மெண்ட்டுமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எங்கள் தொழிலுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. இந்த 2 அரசாங்கமும் எங்கள் தொழிலுக்கு மின்சாரத்தை இலவசமாக தேவையில்லை, இந்த டேக்ஸ்களை குறைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பக்கம் தாமல், காஞ்சிபுரத்தில் தாமல் தொடங்குது. இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புதூர் இருக்கும்போது மொத்தம் வந்து காடாகவே இருக்குது. விவசாய நிலங்கள் எல்லாம் வந்து காடாகவே இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற விளைநிலங்களில் 10% தான் விவசாயம் வச்சுக்கிறாங்க, 10% தான் உற்பத்தி பண்ணுறாங்க. அதில் தான் விலைவாசி ஏறுது. 90% நிலங்களை வந்து அப்படியே மாபியா கும்பல் ஆக்கிரமிப்பில் இருக்குது. அது வந்து வேலைங்க தான் காடாகுது. ஒன்று கம்பெனி கட்டி பொதுமக்களுக்கு வேலையும் கொடுக்கல, விவசாயத்தை பண்ணி உணவு உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு உணவு உற்பத்தி பண்ணல. அதனால் வந்து என்னுடைய கோரிக்கை என்னன்னா, அந்த தனியார் நிலங்கள் கிராமப்புறங்களை வாங்கி வச்சுக்கிற தனியார் நிலங்கள் அத்தனை நிலங்களும் நில உச்சவரம்பு சட்டத்தை கொண்டாந்து மற்ற நிலத்தையும் புடங்கணும். பிடிங்கி அரசாங்கம் அவங்களே உணவு உற்பத்தி பண்ணணும். இல்லைன்னா அந்த ஏழைங்கள்லேருந்து புடங்கினாங்க பார், அந்த ஏழைங்களே கொடுத்து அதை வந்து பயிர் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். வேகவதி ஆறுக்குது, மழை போஞ்சிச்சுன்னா தண்ணி போகுது, ஒன்று அண்ணாடிக்கு சவு கட்ட போட்டுறாங்க, அண்ணாடி சவு கட்ட போடுறாங்க. எம்பி ஃபண்டில் எத்தனையோ ஜெயந்தி நடராஜ் கலெக்டர் பிரிட்ஜு கட்டினாங்க. அதே மாதிரி இந்த எம்பி ஃபண்டில் கூட இந்த ஓரிக்கையில் இருக்கிற அந்த தரப்பாலத்தை ஒரு மேம்பாலமாக கட்டியிருக்கலாம். காஞ்சிபுரம் வந்து இப்போ கோயில்களுக்கு மற்றும் சுற்றுலா தலம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. அப்படி வர பொதுமக்களுக்கோ இல்லை வெளியூர்லேருந்து வரவங்களுக்கோ வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கோ இங்கே ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அவங்களுக்கு தேவையான உயிர் காக்கும் உயர்தர சிகிச்சைன்றது இந்த காஞ்சிபுரத்தில் இல்லை. ஆமாம், ஜிஹெச்ல பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, சிகிச்சை இல்லை, உயிர் காக்கும் சிகிச்சைகளே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே எதனா ஒரு ப்ராப்ளம்னா உடனே சென்னை இல்லை செங்கல்பட்டு இங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இங்கே எந்த சொல்யூஷனும் கிடையாது. அதை வந்து மேம்படுத்தணும். உயர்தர சிகிச்சை மருத்துவத்தில் எதுவுமே இல்லை, மருத்துவத்துறை மேம்படுத்தணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ செங்கல்பட்டில் ஒரு பெரிய ஜங்ஷன், ரயில்வே ஜங்ஷன், அங்கே வந்து வந்தே பாரத் ட்ரெயின் அங்கே நின்று போச்சுன்னா இங்கேருந்து போகிற சவுத்துக்கு போகிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று சென்னைக்கு தான் போகணும். இங்கே பக்கமாக இருந்ததுன்னா நேராக செங்கல்பட்டில் போயிட்டு அவங்களும் நேராக போயிட்டு விரையம் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் வந்தே பாரத் ரயில் நின்று செல்லணும். அது இன்னொன்று காஞ்சிபுரத்திலே பார்த்தீங்கன்னா மெமோ ட்ரெயின் அப்படிங்கிறத இங்கே இயக்கணும். இது வந்து வயதானவங்களுக்கு சுகர் பேஷண்ட் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மெமோ ட்ரெயினில் வித் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் லோக்கல் ட்ரெயின்லேயே. அந்த ட்ரெயினை வந்து காஞ்சிபுரத்துலேருந்து இயக்கணும். இன்னொன்று சர்க்குலர் ட்ரெயினும் இருந்துச்சு, அதை கோவிட்லேருந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அது திரும்ப இயக்கணும். பாலாற்றில் தடுப்பணை கட்டணும். அது மட்டும் இல்லாமல் ரயில் நிலையம் அமைக்கிறதுக்கு ரயில் போக்குவரத்து அதிகரிச்சா இங்கே வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து நிச்சயமாக கட்டுப்படுத்தப்படும். பேருந்து நிலையம் மாற்று இடத்துல இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கைத்தறி நெசவாளர்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறது உள்ளிட்ட நிறைய கோரிக்கைகள் இந்த மக்களவை தொகுதி மக்கள் முன் வச்சிருக்காங்க. இந்த மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சி மூலமா அரசுக்கு இந்த கோரிக்கைகள் எல்லாம் கொண்டு செல்லப்பட்டு ஒவ்வொன்றாக நிரந்தர தீர்வு எட்டப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. நாம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.